பிரியமானவர்களே, சங்கீதம் 17 8வது வசனத்திலே இப்படியான வாசிக்கிறோம். கண்மணியைப் போல என்னை காத்தருளும். தாவீதனுடைய விண்ணப்பம், தாவீதனுடைய ஜெபம். அவன் ஜெபிக்கிறான், கண்மணியைப் போல என்னை காத்தருளும் என்று சொல்லி. இந்த ஒரு வரியிலேயே நாம் புரிந்து கொள்ள வேண்டிய காரியத்தை பாருங்கள். தாவீதனுடைய உறுதியான நம்பிக்கையை பாருங்கள். தாவீதனுடைய உறுதியான நம்பிக்கை இந்த ஒரு வரி ஜெபத்திலே வெளியிடப்படுகிறது. ஒன்று. ரெண்டாவது, பூரண ரட்சிப்பின் முழு நிச்சயத்தை இது நமக்கு தெரியப்படுத்துகிறது பாருங்கள். கண்மணியைப் போல் என்னை காத்திரணும் என்று சொன்னால், ஒரு மனுஷனுடைய முகத்தில், வாழ்க்கையில், சரீரத்தில் கண்கள் மிக முக்கியமானது. கண் இல்லைன்னா ஒன்றுமே பார்க்க முடியாது, ஒன்றுமே தெரிஞ்சிக்க முடியாது, எதுவும் அறிந்து கொள்ள முடியாது. கண் போயிடுச்சுன்னா எல்லாம் போயிடுச்சு பாருங்கள். அப்போது அந்த கண்ணில் இருக்க மணி தான் மிக முக்கியம், கண்மணி. அதை போல என்னை காத்திரணும் என்று சொல்லி தாவீது ஜெபிக்கிறதை நாம் பார்க்கிறோம். யாக்கோபு அவருடைய சுதந்திரமாக இருக்கிறான். அவன் பாழான நிலத்திலும் சூளையிலும் அவன் இருக்கிற பொழுது தேவன் அவனை கண்டுபிடித்தார், அவனை நடத்தினார், அவனுக்கு உணர்த்தினார், அவனை கண்மணி போல காத்தார் என்று சொல்லி உபாகமம் புஸ்தகத்தில் 32ஆம் அதிகாரத்தில் 10ஆம் வசனத்தை வாசிக்கிறோம் பாருங்கள். ஆக தேவன் தெரிந்து கொண்டவர்களை கண்மணி போல பாதுகாக்கிறார். அதனால்தான் தாவீது கண்ணின் மணி போல என்னை பாதுகாத்தணும் என்று சொல்லி ஜெபிக்கிறான் பாருங்கள். அவன் தன் நீதியின் தேவனை நோக்கி அவன் முறையிடுகிறான். தேவன் அவனுடைய முறையீட்டை கேட்டார், தன் வழிகளை ஸ்திரப்படுத்துவார் என்ற நம்பிக்கையிலே அவன் அறிக்கை செய்தான். அவரது செட்டையினுக்குள்ளே அவன் நிழலிலே மறைந்து கொள்ளும்படியாக தன்னை ஒப்புக் கொடுக்கிறான். எதிரிகளிடத்திலிருந்து தன்னை காக்கும்படி அவன் அப்படியாக ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறான் பாருங்கள். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் கூட நாமும் தாவீதை போல ஜெபிக்க முடியுமா? சத்துருக்கள் சுற்றிலும் நம்மை உபத்திரவப்படுத்துகிற பொழுது, அநேக காரியங்களிலே துன்பங்களும் பாடுகளும் தொடர்ந்து வருகிற பொழுது, அநேக பிரச்சனைகளை விடைபெறாமல் விலக முடியாமல் கஷ்டப்படுகிற பொழுது பாருங்கள், இப்படியெல்லாம் உபத்திரப்படுகிற நேரத்தில் சத்துருக்களினால் வரக்கூடிய உபத்திரத்தோடு கூட மற்ற சரீர உபத்திரவங்கள், வியாதிகள், வேதனைகள் வருகிற பொழுது பாருங்கள், தாவீதை போல நாமும் ஒரு உறுதியான நம்பிக்கையோடு கர்த்தாவே கண்ணின் மணி போல என்னை காத்தருளும் என்று சொல்லி கேட்கிற பொழுது, அவர் காக்கிற தேவன், காக்கிறவர், அவர் நம்மை காத்தருள்வார். யாக்கோபை காத்த தேவன் பாருங்கள், தெரிந்து கொண்டவனை எப்படி காத்து கொண்டு வந்தார் என்று சொல்லி யாக்கோபின் கோத்திரத்தில் எப்படிப்பட்டதான காரியங்கள் எல்லாம் அவர் நிறுவினார் என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே சகரியா புஸ்தகத்தில் நாம் வாசிக்கிறோம், 2ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனத்தில் உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. அப்போ நம்மை தொடுகிறவன் தேவனுடைய கண்மணியை தொடுகிறானா? முதல்ல சொல்கிறான், கண்மணியை போல என்னை காத்திரணும் என்று சொல்லி ஜெபிக்கிறான். இப்போது தேவனுடைய கண்மணியாய் நாம் இருக்கிறோம் என்று சொல்கிறான். அப்போது உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான் என்று சொன்னால், நாம் தேவனுடைய கண்மணியாக இருக்கிறோம், கண்மணியை போல் இருக்கிறோம். அப்போது நம்மை உபத்திரவப்படுத்துபவர்கள் தேவனுடைய கண்மணியை உபத்திரப்படுத்துவார்கள். தேவன் அவருடைய கண்மணியை எப்படி காத்து கொள்கிறாரோ அதுபோல் நம்மை காத்து கொள்ளுவார். அப்போ நம்முடைய விண்ணப்பத்திற்கு அவர் பதில் கொடுத்து நம்மை ஆசீர்வதிப்பார். ஆகவே எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, தாவீதுனுடைய வாழ்க்கையில் அவர்களுடைய உபத்திரங்கள் எல்லாம் நாம் சங்கீதத்திலே வாசிக்கிறோம் பாருங்கள். பலவிதமான உபத்திரவத்தின் பாதையில் கடந்து போகிறதை நாம் பார்க்கிறோம். ஆனாலும் கர்த்தரிடத்தில் உறுதியான நம்பிக்கையோடு கூட அவன் இருக்கிறான். அதனால் இருந்ததுனால தான் அவனால் அப்படி ஜெபிக்க முடிகிறது பாருங்கள். அப்போது நாமும் ஆண்டவரே எங்களையும் கண்மணியை போல காத்தருளும், எங்களை உம்முடைய கண்ணின் மணி போல எங்களை நடத்தியருளும் என்று சொல்லி நாம் ஜெபிக்கிற பொழுது கர்த்தர் நம்முடைய எல்லா உபத்திரங்களுக்கும் நீங்களாக்கி விடுதலையாக்குவார். நம்முடைய பிரச்சனைகளுக்கெல்லாம் முடிவு கட்டுவார். நம்முடைய தேவைகளை எல்லாம் சந்திப்பார். நம்முடைய வியாதிகளில் நம்மை சுகப்படுத்துவார். நம்முடைய ஜபத்திற்கு, அந்த உறுதியான நம்பிக்கையான அந்த ஜபத்திற்கு நிச்சயம் தேவன் பதில் கொடுத்து நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, தாவீதை போல இன்றைக்கும் நாங்கள் ஆண்டவரே உபத்திரவமான பாதையிலே கடந்து போகிற பொழுது நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. பலவிதமான துன்பங்கள் சத்துருக்கள் மூலமாக எங்களுக்கு வருகிற பொழுது நாங்கள் உம்மிடத்திலே நாங்கள் ஆண்டவரே எங்கள் கண்களை எடுக்கிறோம் சுவாமி. கர்த்தர் தாமே எங்களை கண்ணின் மணி போல பாதுகாத்து கொள்வீராக. எங்களை உங்களுடைய கண்ணின் மணி போல வைத்து எங்களை பாதுகாத்து கொள்வீராக. ஒரு தீமை எங்களை அணுகாதபடிக்கு எங்களை தொடுகிறவன் உம்முடைய கண்மணியை தொடுவதனாலே கர்த்தர் எங்களை விடுவித்து காத்து ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்து நாமத்திலே நாம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.